ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் பிரம்மா பாப் சமானமாக ஆதார் மூரத் மற்றும் உத்தார் மூரத் ஆகுக என்ற ஃபாலோ ஃபாதரனுடைய அடிச்சோடை பற்றி இன்று பார்ப்போமா? சிவ் பாபா உலக மாற்றத்திற்கு ஞான யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். அந்த உலக மாற்றத்திற்கு முதலாவதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்காக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் பிரம்மா பாபாவாக இருக்கின்றார். ஆதி தேவ் என்று வழங்கப்படுகின்ற அவருடைய ஆதி படைப்பான பிராமணர்களாகிய நாம கூட இந்த உலக மாற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சுமிருத்தி சே சமர்த்த ஸ்வரூப். நினைவின் மூலமாகத்தான் நாம் சக்திசாலிகளாக ஆக முடிகின்றது. ஆக இன்றைய முக்கியமான பாபாவுடைய ஒரு கதம் தான் ஆதார் மூரத் மற்றும் உத்தார் மூரத். ஏன்னா நாம் அடிப்படை ஆதாரமாகவும் இருக்கின்றோம், அதே நேரம் நம்மையும் நாம் உத்தாரம் செய்து கொண்டு பிறரையும் உத்தாரம் செய்வதற்கு நிமித்தமாகவும் இருக்கின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, கல்ப விருட்சத்தினுடைய ஃபவுண்டேஷனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆக சங்கம யுகத்தில் பிராமண குல பூஷணங்களாக நாம் இருப்பது இந்த கல்ப விருட்சத்தினுடைய ஃபவுண்டேஷன் அடிமரமாக இருப்பதாகும். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையை பாருங்களேன், கலியுகத்தினுடைய கடைசியில் கல்ப விருட்சத்தினுடைய ஒவ்வொரு இலைகளும் கூட, அதாவது ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் கூட விழுந்து விடுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு வியாதிகளில் தான் இருக்குது. சரி, தர்ம சத்தாக்கள் அல்லது ராஜ்ய சத்தாக்கள் அல்லது விஞ்ஞான சத்தாக்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஜடி பூட் அவஸ்தா என்று பாபா கூறுகின்றார். இத்து போன நிலையில் தான் இருக்கின்றன. ஆக இந்த நேரத்தில் நம்மளுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. பாபா அதற்காக தான் சொல்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் கூட தன்னைத்தான் ஆதார மூரத் உத்தார மூரத் என்ற நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரெண்டு குணத்துக்கும் அவசியமான ஒரு குணம் எதை நம்ம தாரணம் பண்ணணும்னா உதார் சித். அந்த கருணை இதயம் என்பதை நாம் ஃபாலோ பண்ணாமல் உடையவராக இல்லாமல் நம்மளால் ஆதார மூர்த்தியாகவோ அல்லது உத்தார மூர்த்தியாகவோ ஆக முடியாது. பாபா இதற்காக அருமையான பல தாரணைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன்னா ஒன்றுடைய சொரூபமாக நாம் ஆக வேண்டும் என்றால் அதை நாம் பல்வேறு விதமாக நேரத்திற்கு ஏற்ப தாரணை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அது சங்கமயுக பிராமண குலபூஷணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதார மூர்த்தி உத்தார மூர்த்தி ஆனாதான் நாம் உதாரண மூர்த்தியாக ஆக முடியும், ஒரு எக்ஸாம்பிளாக ஆக முடியும். பாபா ஃபாலோ ஃபாதர் என்று கூறுகின்றார் என்றால் அவர் எக்ஸாம்பிளாக ஆகிவிடுகின்றார். ஆக நாம் கூட உலகத்தினருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக ஆகணும்னா இந்த சுமிருத்தியில் நாம் இருக்கணும், நான் ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத் என்று. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிறருடைய பறக்கக்கூடிய கலை அல்லது முன்னேற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது என்ற ரெஸ்பான்சிபிள் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆக பொறுப்பு என்ற கிரீடத்தை நாம் அணிந்து கொள்ளாமல் ஆதார மூர்த்தியாகவோ உல்லாதார மூர்த்தியாகவோ இருக்க முடியாது. இங்கே இன்னொரு பியூட்டி என்னென்னா, பாபா சொல்கிறாரு, எப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கிரீடத்தை அணிஞ்சிக்கிறோமோ அப்போ தான் நம்ம தக்த நெஷீனாகவும் ஆக முடியும், சிம்மாசன தாரியாகவும் ஆக முடியும். இதில் சங்கமயுகத்தினுடைய ஒரு பியூட்டி பாருங்கள். சத்தியோகத்தில் நாம் ராஜ்ய சிம்மாசனத்தினுடைய அதிகாரியாக ஆகின்றோம். ஆனால் இப்போ நம்ம பாபாவுடைய தில் தக்த் நஷீனாக ஆகின்றோம், அவருடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களாக ஆகின்றோம். அவருடைய இதே சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய விருப்பங்களை நாம் பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவனுடைய ஒரே ஆசை என்ன? இந்த துக்கமயமான உலகம் விநாசமாக வேண்டும்.
அப்போதானே புது உலக படைப்பே இருக்க முடியும். ஆக அவருடைய சங்கல்பத்தை சாக்காரத்தில் செய்யக்கூடியவர்கள் யாரு? நாம தான். அதனால தான் பாபா நம்மளை சொல்றாரு ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்திகள் என்று. ஆக நான் ஆதார மூர்த்தியாக இருக்கின்றேன் இவ்வுலக மாற்றத்திற்காக, புது உலக படைப்பிற்காக. நான் உத்தார மூர்த்தியாக இருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கின்ற காரணத்தினால. ஆக நான் விஸ்வ கல்யாணக்காரியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஆதார மூர்த்தியாகவோ உத்தார மூர்த்தியாகவோ இருக்க முடியும். ஆக நான் எப்படி உதாரண மூர்த்தியாக ஆகின்றேன் என்பதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நாம் எப்பொழுதுமே ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டுமே தவிர எதற்குமே யாருக்குமே நாம் அடிமையாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம உதாரண மூர்த்தியாக இருக்கும்போது நாம் அதிகாரியாகத்தானே இருக்க முடியும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு சமமாக என்றால் தாத்தாவாக இருங்கள், வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருங்கள். எண்ணமாகட்டும், சொல்லாகட்டும், பேச்சாகட்டும், நம்மளுடைய சம்பந்தம் தொடர்பாகட்டும், எல்லாத்திலையும் எல்லா நேரமும் நாம் வாரி வழங்கக்கூடியவர்களால் தான் இருக்க வேண்டும். அதுக்கு கூட பாபா டிப்ஸ் கொடுக்குறாங்க. மனதின் மூலமாக சர்வ சக்திகளையும் நீங்கள் தானமாக கொடுங்கள். வார்த்தைகள் மூலமாக ஞான செல்வத்தை தானமாக கொடுங்கள். கர்மத்தின் மூலமாக அனைத்து குணங்களையும் நீங்கள் தானமாக கொடுங்கள். ஆக கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க நம்மகிட்ட. எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கான விதிமுறை தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதனால தான் பிரம்மா பாபா நம்மளுடைய வழியை அவ்வளோ இலகுவாக ஆக்கி விடுகின்றார். அவர் நடந்து காட்டி எடுத்துக்காட்டாக ஆகி நம்மையும் அந்த வழிபடி நடக்க செய்கின்றார். அதுதான் நமக்கு இந்த ஃபாலோ ஃபாதர் என்பது நம்ம சம்பன்னமாக ஆவதற்கும் சம்பூர்ணம் ஆவதற்கும் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாகவும் இலகுவான ஒரு வழியாகவும் இருக்கின்றது. பாபா பாருங்க, நீங்கள் ஒரு சத்தியமான தீர்த்தமாக ஆக வேண்டும். இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொல்கிறார். சத்திய தீர்த்தம் என்றால் இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் டென்ஷனில் இருக்கிறாங்க. டென்ஷன் என்ற ஒரு தீயில எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அட்டென்ஷனை நாம் கொடுப்பதன் மூலமாக நாம் சத்தியமான தீர்த்தமாக ஆகிவிடுகின்றோம். ஆக நான் ஆதாரமூர்த்தியாக இருக்கின்றேன், நான் சத்தியமான தீர்த்தமாக இருக்கின்றேன். ஆக உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய டென்ஷனை நீக்குவதற்கு நான் நிமித்தமாக இருக்கின்றேன். ஆக நமக்கு எப்படி டென்ஷன் இருக்க முடியும்? இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே நீங்கள் நேரத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்காதீர்கள், நேரத்தை ஆதாரமாகவும் கொள்ளாதீர்கள். ஏன்னா நீங்கள் இந்த ஜாம் கர்னேவாலி எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். ஏற்பாடுகள் செய்பவர்கள் எப்படி எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நேரத்தை நீங்கள் ஆதாரமாகவும் வைக்காதீங்க, நேரத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டும் இருக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய காரியத்தில் முழுமையாக ஈடுபடுங்க. ஆக அந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவதற்கான நிமித்தமானவர்கள் நீங்கள் தான் கூறுறார். ஆக உலக மாற்றத்திற்கான கடிகாரம் கடி நீங்கள் தான் என்று கூறுகின்றார். சில பேர் பாப் தாதாட்ட கேட்குறாங்க, உலக மாற்றம் எப்போ ஏற்படும், டைம் சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் தான் அதனுடைய கடி, நீங்கள் மாறிவிட்டீர்களா? நீங்கள் மாறினா போதும் உலகம் மாறிவிடும். அதாவது நாம் ஆதார மூர்த்திகள் உத்தார மூர்த்திகள் என்ற சுமிருத்தியை நாம் எப்போதும் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சுமிருத்தியின் மூலமாக தான் நம்ம சமர்த்தி சக்திசாலிகளாக ஆகின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய யோக அக்னி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது விநாசத்தினுடைய ஜுவாலையை ஜொலிக்க செய்வதாக இருக்க வேண்டும். ஏன்னா பிரம்மா பாபாவுடைய ஒரே விருப்பம், அவருடைய எண்ணம், அதை சாக்காரமாக செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு இல்லையா? ஆக பொறுப்பு என்ற கிரீடத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான்
அந்த ராஜ்ய பாக்கியத்தினுடைய கிரீடமும் நாம பெறுபொருளாக ஆகின்றோம். இன்னொரு இடத்துல பாபா சொல்றாங்க, தன்னைத்தான் பூர்வஜ் என்று நினையுங்கள். ஏன்னா பூர்வஜனா யாரு? ரீதி ரசம் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள். ஆக ஆதி தேவ் பிரம்மாவுடைய முதல் படைப்பு நாம பூர்வஜ் ஆத்மாக்கள் என்ற பொறுப்பை ஏற்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய சடுத்தி கலா அல்லது உடுத்தி கலா அது கூட பிற ஆத்மாக்களுக்கு ஆதாரமாக அமைந்து விடுகின்றது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சங்கல்பம் வருது, இவங்களாலே முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது? இவங்களும் இல்லறத்தில் இருக்காங்க, ஆனாலும் தூய்மையாக இருக்கிறாங்க, இறைவன்கிட்டேருந்து முழுமையான ஆசையை அடைகிறாங்கன்னா நாமளே ஏன் அடைய முடியாது? ஆக நம்பிக்கை உடையவர்களாகவும் ஆகின்றார்கள், முயற்சி செய்பவர்களும் ஆகின்றார்கள். ஆக நம்மளுடைய மாற்றம், நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஆகிவிடுகின்றது. அதனால்தான் பாபா சொல்றாங்க, உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கூட அவ்வளவு விலை மதிப்பற்றது, அது உலக மாற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பற்றிய உங்களுடைய பாவனை என்னவாக இருக்கின்றது? ஏன்னா நீங்க எப்பொழுதுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவர்களுக்கும் நன்மை விளையட்டும், ஹரேக்குக்கோ கல்யாண் உணக. ஹரேக் என்று சொல்லிடும் போது எல்லாருமே வந்துடுறாங்க. அதில் இவங்க அவங்க உங்களால் பிரிக்க முடியாது, வேணுங்கிறவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்க முடியாது, ஞானி அஞ்ஞானி என்று பார்க்க முடியாது, இந்த தர்மம் அந்த தர்மம்னு பார்க்க முடியாது. ஏன்னா அனைத்து தர்மத்தினருக்கும் நம்ம இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவது பிறப்பு உரிமையாக இருக்கின்றது. ஆக அந்த பிறப்புரிமையை பிறருக்கு வழங்குகின்ற வாய்ப்பை நமக்கு பாபா கொடுத்திருக்கின்றார். அதை நாம கலைப்பற்ற சேவாதாரிகளாக இருக்க வேண்டும் என்றால், நாம நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்திலையும் முழுமையான அட்டென்ஷன், கவனம் கொடுக்க வேண்டும் என்றால் கூட இந்த சுமானத்தில் நிலைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதைத்தான் பாபா சொல்றாரு, ஆதார் மூரத் மற்றும் உத்தாரத் மூரத் என்ற பொசிஷன்ல நீங்க இருங்க. அந்த பொசிஷன்ல இருந்தாதான் நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியின் படி நடக்க முடியும். உங்கள்கிட்ட சோம்பேறித்தனம் என்பது, அல்பேலாப்பன் ஆலசியம் என்பது வரவே முடியாதுங்கிறது. எப்போ நீங்கள் தன்னைத்தான் ஆதாரமூர்த்தியாக நினைப்பீர்களோ, அந்த சுமிருத்தி உங்கள்கிட்ட இருக்குமோ, அப்போ சோம்பேறித்தனம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த பொசிஷனில் நாம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, நாம் எந்த அளவுக்கு சேவாதாரியாக இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் தடத்தீவி ஆத்மாக்கள், துடித்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்று நம்ம ஜீயதான் வாழ்க்கையை கொடுக்கணும், அல்லது மனதனுடைய சாந்தியை கொடுக்கணும், அல்லது அவர்களுடைய பாவனையை பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக இதுதான் பூர்வஜ் ஆத்மாக்களினுடைய கடமை என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆக நான் பூர்வஜ் ஆத்மா என்று நினைப்பதின் மூலமாக நாம் நமது ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொண்டு விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி ஒவ்வொரு வினாடியும் கூட, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூட பிறருக்காகவே வாழ்வோம். பாபா இதில் முக்கியமான ஆதாரமாக என்ன சொல்றார் அப்படின்னா, யார் ஒருவர் விஸ்வ கல்யாணக்காரியோ அவருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு வினாடியும் கூட பிறருக்காக இருக்குமே தவிர தங்களுக்காக இருக்காது. ஆனால் பாபா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை பேலன்ஸ் பண்ணுறாருன்னு. உத்தாரம் மூரத் என்கும்பொழுது உங்களுக்கும் உத்தாரமாகி விடுகின்றது, அதன் காரணமாக பிறருக்கும் உத்தாரமாகி விடுகின்றது. அதனால்தான் நீங்கள் முன்னேற்ற கலையில் போகும்போது, நீங்கள் மாற்றத்தில் போகும்போது பிறரும் ஆகிவிடுகின்றார்கள். ஆக பிறருடைய மாற்றத்திற்கு நீங்கள் ஆதாரமாக ஆகிவிடுகின்றீர்கள், எக்ஸாம்பிளாக ஆகிவிடுகின்றீர்கள், உதாரண மூர்த்தியாகவும் ஆகிவிடுகின்றீர்கள்.
ஆக நான் ஆதார மூரத்தாத்மா, உத்தார மூரத்தாத்மா என்ற சுமிருத்தியின் மூலமா சக்திசாலியாக இருக்கும்போது சக்திகளை நாம் எப்பொழுதும் தானம் கொடுப்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆனால் இதுக்கு பேஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம், உதார்ச்சித். அந்த சித்து என்பது, குணம் என்பது நம்மகிட்ட இருக்கணும், கருணை இதயம் என்பது இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்மை விளைய வேண்டும். அப்போ நேச்சுரலாக நம்ம எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள் எல்லையற்ற ஆஸ்திகளை அடைவதற்கு எல்லையற்ற வாய்ப்பினை வழங்குபவர்களாக, வள்ளல்களாக, தானி மகாதானி வரதானி விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகிவிடுகின்றோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் கூட பிறரை முன்னேற்றுவதற்கான பொறுப்புடையவர்கள் என்று எடுத்து வையுங்கள். நான் தானே என் அடி எடுத்து வைக்கிறேன், நான் எப்படி போடுமோ அப்படி தானே போவேன், என்னுடைய ஸ்பீடு படி தானே என்னால் இருக்க முடியும், அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, பொறுப்பு என்பதற்கு. ஏன்னா நம்ம கல்ப விருட்சத்தினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கின்றோம். விதை கூட நம்மளுடைய நேரடியான தொடர்பு இருக்கின்றது. வேற யாருக்குமே இந்த தர்மத்தினருக்குமே கிடையாது. நாமளே தேவி தேவதா தர்மத்தில் இருக்கும்போது கூட விதையோட நம்மளுடைய தொடர்பு கிடையாது. ஆனால் இப்போ தான் நேரடியாக நாம் பிரம்மா குமாரிகளாக அந்த விதையோட தொடர்பில் இருக்கிறோம். பிரம்மாவின் பொது உலக படைப்பின் காரியத்திற்கு நம்ம சக யோகிகளாகவும் இருக்கின்றோம். ஏன்னா ஆதார மூர்த்திகளுடைய ஒரு அடையாளமாக கூட பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு அனைவரிடமிருந்தும் சகயோகம் என்பது பிராப்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அடையாளங்கள் மூலமாக தான் பாபா நமக்கு குணாதிசயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கின்றார். ஆக நாம தான் இந்த உலக மாற்றத்திற்கு கடிகாரமாக இருக்கின்றோம் என்றால் நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்க வேண்டும், உயர்ந்த ஸ்திதியாக இருக்க வேண்டும், அதுவும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஆக இந்த சாதாரண தன்மையிலிருந்து நாம் விலக வேண்டுமானாலும் கூட நான் ஆதார மூரத் உத்தார மூரத் என்ற சுமிருத்தியிலே இருக்கணும். ஆக பாபா நமக்கு என்ன ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்ற, அந்த பொறுப்பை நாம் கடைபிடிக்கின்றோமா? ஆக சர்வ சம்பந்தங்களையும் நம்ம பாபாவோட வைக்கின்றோம். அதன் மூலமாக சர்வ பிராப்திகளையும் நாம் அடைகின்றோம். சர்வ பிராப்திகளை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு சம்பந்தத்தையும் நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறதோ இல்லை அப்பப்போ அனுபவம் பண்ணுறதோ கிடையாது. நிரந்தரமாக அந்த சம்பந்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது எந்த சம்பந்தத்தை, எத்தனை சம்பந்தத்தை பாபா சொல்ற, சர்வ சம்பந்தங்களையும் கடைபிடிப்பவர்கள. ஏன்னா இதுதான் சங்கம யுகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமா. பிறப்பே அற்றவர்களுடைய தொடர்பு மட்டுமல்ல, சம்பந்தம் மட்டுமல்ல, அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையை நம்மளால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஆக இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதுமே இல்லை. அதை இப்போ தானே நம்ம அனுபவம் பண்ணணும். அதற்காக தான் பாபா, பிரம்மா பாபா நமக்கு ஒவ்வொரு அடிகள் மூலமாக வழிகளை காட்டியிருக்கின்றார். அதை அவ்வளோ சுலபமாகவும் ஆக்கிவிட்டார். சிவபாபா சொன்னார்னா, உங்களுக்கு என்ன, நீங்கள் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், எப்போதுமே கடலாக இருக்கக்கூடியவர், நீங்கள் சொல்லிவிடுவீங்க அது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் பிரம்மா பாபாவை அவர் எடுத்துக்காட்டாக நம் முன்னாடி வைத்திருக்கின்றார். ஆக பிரம்மா பாபாவை நாம் ஃபாலோ செய்யும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் நாம் இன்னும் நிறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஸ்டெப்பு பிரம்மா பாபானுடைய அடி மேலே அடித்து வைக்கணும். அவ்வளோதான் என்னுடைய கவனம். எவ்வளோ சிம்பிளிஃபை ஆக்கிட்டு பாபா நமக்கு இந்த சுமிருத்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இல்லறத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞாராவாக அவர் ஆனார், எப்படி பாபாவுக்கு பியாராவாக ஆனார், எப்படி புது உலக படைப்புக்கு நிமித்தமானார், அதுக்கான சுமிருத்திகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக இன்னைக்கு நாம் அவருடைய காலடிகளில் முக்கியமான ஒரு அடியாக ஆதார மூர்த்தியாக ஆகுக மற்றும் உத்தார மூர்த்தியாக ஆகுக என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக
துடித்து கொண்டு இருக்க ஆத்மாக்களுக்கு நம்ம ஜீயை தான் கொடுக்கணும்னா, நாம் டென்ஷனில் இருக்கவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு தீர்த்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சொரூபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக நாம் கூட பிரம்மா பாவ் சமமாக ஆதார மூர்த்தியாக உத்தார மூர்த்தியாக எப்பொழுதும் இருப்போமாக. நல்லது. நன்றி. வணக்கம்.